பாட்டி, நீ இப்படி உட்காந்துக்கிறது பாக்குறப்ப கேவலமா இருக்கு. மத்திய கிழக்கின் போர் செய்திகளில் இன்றைய செய்திகள் மிக முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. வளைகுடா பிராந்தியமே ஈரானின் கட்டுப்பாட்டில் இருப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் ஒரு முக்கிய சம்பவம் நடந்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் ஆக்கிரமித்துள்ள நிலையில் துருக்கிக்கு மட்டும் ஒரு சிறப்பு சலுகை வழங்கியுள்ளது ஈரான். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடியாக ஹார்முஸ் ஜலசந்தியை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருக்கிறது. அங்கிருந்து எந்த கப்பலும் வெளியேற முடியாத சூழலில் துருக்கிக்கு சொந்தமான ஒரு கப்பல் மட்டும் ஈரானின் நேரடி அனுமதியுடன் வெளியேறியுள்ளது. துருக்கியின் போக்குவரத்து அமைச்சர் அப்துல் காதிர் உராலெஸ்க்லு இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். ஈரானின் துறைமுகத்தை பயன்படுத்திய அந்த கப்பலுக்கு மட்டும் ஈரான் பச்சை கொடி காட்டியுள்ளது. காத்திருக்கும் 15 கப்பல்கள், துருக்கிக்கு சொந்தமான மேலும் 15 கப்பல்கள் ஈரான் எல்லையில் சிக்கியுள்ளன. அவற்றையும் விடுவிக்க அங்காரா மற்றும் டெஹ்ரான் இடையே தீவிர பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகிறது. ஹார்முஸ் ஜலசந்தியில் நுழையும் எந்த கப்பலையும் தாக்குவோம் என ஈரானின் புரட்சிகர காவல்படை எச்சரித்துள்ள நிலையில் துருக்கிக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டிருப்பது சர்வதேச அரசியலில் ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலகின் 20 விதமான கச்சா எண்ணெய் செல்லும் இந்த ஜலசந்தியை ஈரான் நினைத்தால் மூட முடியும் என்பது இப்போது நிரூபணமாகியுள்ளது. அமெரிக்க போர்க்கப்பல்களை அஞ்சும் சூழலில் ஈரானின் பெர்மிஷன் இருந்தால்தான் வெளியேற முடியும் என்ற நிலை உருவாகியுள்ளது. நேட்டோ நாடான துருக்கி அமெரிக்காவின் பேச்சை கேட்காமல் ஈரானுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி தன் கப்பல்களை மீட்பது நேட்டோ கூட்டணிக்குள் விழுந்து மிகப்பெரிய விரிசலாக பார்க்கப்படுகிறது. மற்ற நாடுகளின் கப்பல்கள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதால் உலகளாவிய எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டு பெட்ரோல், டீசல் மற்றும் இவற்றினுடைய விலை ராக்கெட் வேகத்தில் உயரத் தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் மத்திய கிழக்கு போர்க்களத்தில் பதற்றம் உச்சத்தில் இருக்கும் வேளையில் அமெரிக்க படைகளுக்கு ஒரு பேரிழப்பு ஏற்பட்டுள்ளது. ஈராக்கில் விழுந்து நொறுங்கிய அமெரிக்க வான்படை விமானம் குறித்த மோசமான மற்றும் சோகமான மர்மமான தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேற்கு ஈராக்கில் பறந்து கொண்டிருந்த அமெரிக்காவின் KG-135 ரக எரிபொருள் நிரப்பும் விமானம் திடீரென விழுந்து நொறுங்கியது. இதில் 4 அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்துள்ளதை அமெரிக்க மத்திய கட்டளை அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. விமானத்தில் இருந்த மற்ற வீரர்களை மீட்கும் பணிகள் இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. உயிரிழந்த வீரர்களின் பெயர்கள் 24 மணி நேரத்திற்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். இந்த விபத்து எதிரிகளின் தாக்குதலோ அல்லது தவறுதலான சொந்தப்படை தாக்குதலோ நடக்கவில்லை என்று அமெரிக்கா தெளிவுபடுத்தியுள்ளது. இருப்பினும் போர்க்களத்தில் இது எப்படி நடந்தது என்பது குறித்து மர்மம் நீடிக்கிறது. இந்த சம்பவத்தில் 2 விமானங்கள் சம்பந்தப்பட்டிருந்தன. இதில் 2வது விமானம் அதிர்ஷ்டவசமாக பாதுகாப்பாக தரையிறங்கியுள்ளது. ஏன் இந்த விபத்து இவ்வளவு முக்கியம் பெறுகிறது என்ற ஒரு கேள்வி பலரிடமும் எழலாம். ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பு கிளாஸ்டர் குண்டுகள் மற்றும் புதிய ஏவுகணைகளை பயன்படுத்தி வருவதால் அமெரிக்க விமானங்கள் தீவிர பணியில் ஈடுபட்டுள்ளன. அதிகப்படியான பயன்பாடு காரணமாக ஏற்பட்ட இயந்திர கோளாறு இதற்கு காரணமாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. நேரடி தாக்குதல் இல்லை என்று அமெரிக்கா சொன்னாலும் ஈரானின் சைபர் படைகள் அமெரிக்க விமானத்தின் தகவல் தொடர்பு அல்லது திசைகாட்டி அமைப்புகளை முடக்கியிருக்க வாய்ப்புள்ளதாக என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. ஏற்கனவே ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல்களை பாதுகாக்க முடியாமல் தவிக்கும் அமெரிக்காவுக்கு இந்த விமான விபத்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது. இப்படியான ஒரு சூழலில் மத்திய கிழக்கில் ஈரானின் முழு கட்டுப்பாட்டில் வந்துவிட்டதா என்ற கேள்வியை எழுப்பும் வகையில் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. உலகின் மிக முக்கியமான கடல்வழி பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் கிட்டத்தட்ட மூடிவிட்ட நிலையில் துருக்கி மட்டும் ஒரு ஸ்பெஷல் ரூட் கொடுத்திருப்பதான செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான ஒரு சூழலில் ஈரானுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் யாருக்கும் கிடையாது. வளைகுடா நாடுகளை மிரட்டும் ஈரானினுடைய புதிய வியூகம் வெளியாகியுள்ளது. கட்டாரினுடைய தோகாவிலிருந்து எமது செய்தியாளர் தெரிவித்த கருத்து, கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த வளைகுடா நாடுகளின் அடிமடியிலேயே கை வைத்திருக்கிறது ஈரான். இப்போது ஒரு மிக தெளிவான, அதே சமயம் ஆபத்தான செய்தியை உலகுக்கு சொல்லியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல் போக்குவரத்து ஈரானால் முடக்கப்பட்டுள்ளது. இதற்கு மாற்றாக சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளின் நிலப்பரப்பு குழாய்கள் இருந்தாலும் அவை ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் எண்ணெயில் பாதையை கூட கொண்டு செல்ல முடியாது. ஹார்முஸ் ஜலசந்திக்கு மாற்றாக பயன்பட்ட ஓமன் நாட்டினுடைய வழியாக எண்ணெய் கொண்டு செல்ல முயன்றபோது அந்த பகுதியும் இப்போது குண்டுவெடிப்புகளுக்கு உள்ளாகியுள்ளது. இந்த நிலையில் உங்கள் நாட்டு பொருளாதாரம், எல்லை மற்றும் சேவைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் முதலில் ஈரானின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் எனவும் இதுதான் ஈரான் உலக நாடுகளுக்கு சொல்லும் ஒரு செய்தியாகும். ஈரானை தாக்கினால் அதன் வலி அண்டை நாடுகளுக்கும் கண்டிப்பாக தெரியும் என்பதை ஈரான் தனது செயல்களின் மூலமாக நிரூபித்து வருகிறது. இந்த நிலையில் குழாய்கள் மூலம் எண்ணெய் கொண்டு செல்வது ஒரு தீர்வாகாது. உலக தேவையை பூர்த்தி செய்ய ஹார்முஸ் ஜலசந்தி திறந்து ஆக வேண்டும். சவுதி, அமீரகம் போன்ற நாடுகள் இதுவரை அமெரிக்காவின் பாதுகாப்பை நம்பியிருந்தன. ஆனால் இப்போது ஈரானோடு சமரசம் செய்தால் மட்டுமே எங்கள் பொருளாதாரம் தப்பும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன.
தன்னை காக்க வருபவர்களை தடுக்க ஒட்டுமொத்த வளைகுடா நாடுகளின் பொருளாதாரத்தையும் ஈரான் ஒரு மனிதக்கேடயமாக மாற்றியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இப்படியான ஒரு சூழலில் மத்திய கிழக்கு போர்க்களத்தில் ஒரு பக்கம் ஏவுகணைகள் பாய்ந்து கொண்டிருக்கும் நிலையில் அமெரிக்க படைகளுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய சோகம் நிகழ்ந்துள்ளது. ஈராக்கின் வான்பரப்பில் அமெரிக்காவினுடைய ராணுவ விமானம் விழுந்து நொறுங்கியதில் 4 வீரர்கள் உயிரிழந்திருப்பதான செய்தியும் வெளியாகி மிகப்பெரிய அதிர்ச்சிகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்றும் சொல்லலாம். அதேவேளை மத்திய கிழக்கு போரில் இதுவரை அமைதியாக இருந்த பஹ்ரைன் நாடு இப்போது தனது பாதுகாப்பு குறித்து அதிக அதிரவைக்கும் விவரங்களை வெளியிட்டு இருக்கிறது. ஈரானிய ஆதரவு அமைப்புகளின் தாக்குதலில் இருந்து தப்பிக்க பஹ்ரைன் எவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தி வருகிறது என்பது இதன் மூலமாக வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. குறிப்பாக போர் தொடங்கியதிலிருந்து இன்று வரை பஹ்ரைன் வான்பரப்பிற்குள் ஊடுருவ முயன்ற 115 ஏவுகணைகளை பஹ்ரைன் ராணுவம் இடைமறித்து அளித்துள்ளது. ஏவுகணைகள் மட்டுமின்றி தற்கொலை தாக்குதல் நடந்து வந்த 191 ட்ரோன்களையும் பஹ்ரைன் பாதுகாப்பு படைகள் சுட்டு வீழ்த்தியுள்ளன. பஹ்ரைனில் அமெரிக்க கடற்படையின் 5வது பிரிவு தலைமையகம் இருப்பதால் இந்த பகுதி ஈரானிய ஆதரவு குழுக்களின் முக்கிய இலக்காக மாறியுள்ளது. இவ்வளவு பெரிய அளவிலான தாக்குதல்களை முறியடிப்பதன் மூலமாக தனது வான் பாதுகாப்பு அமைப்பு மிக வலிமையாக இருப்பதாக பஹ்ரைன் உலகிற்கு நிரூபித்துள்ளது. இந்த நிலையில் 115 ஏவுகணைகள் மற்றும் 191 ட்ரோன்கள் என்பது ஒரு சிறிய நாட்டிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். இவை அனைத்தும் பஹ்ரைன் மீது விழுந்திருந்தால் அந்த நாட்டின் கட்டமைப்பு முற்றிலும் சிதைந்திருக்கும். இந்த தாக்குதல்கள் பெரும்பாலும் ஈரானில் இருந்தோ அல்லது ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு குழுக்களிடமிருந்தோ ஏவப்பட்டிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. பஹ்ரைன் இந்த தாக்குதல்களை முறியடிக்க அமெரிக்காவின் பேட்ரியாட் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகளை பெரிதும் நம்பியிருக்கிறது. அதே சம நேரத்தில் மத்திய கிழக்கு போர்க்களத்தில் இருந்து இப்போது ஒரு உருக்கமான மற்றும் பதற்றமான செய்தி கிடைத்துள்ளது. லெபனானின் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் வான்வெளி தாக்குதல்கள் பொதுமக்களின் குடியிருப்புகளை சிதைத்து வருவதாக இந்த செய்தி கிடைக்கிறது. அந்த அடிப்படையில் தெற்கு லெபனானில் உள்ள கலேலா என்ற நகரத்தின் மீது இஸ்ரேலிய போர் விமானங்கள் கடுமையான குண்டுவீச்சை நடத்தியுள்ளன. இந்த தாக்குதலில் ஒரு கட்டிடம் தரைமட்டமானதில் அதற்குள் 4 பேர் சிக்கிக் கொண்டுள்ளனர். அவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா என்பது குறித்த தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. லெபனானின் சிவில் பாதுகாப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து இயந்திரங்கள் மூலம் இடிபாடுகளை அகற்றி அவர்களை மீட்க போராடி வருகின்றனர். லெபனானின் தேசிய செய்தி முகமை இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த பகுதியில் தொடர்ந்து இஸ்ரேலிய விமானங்கள் வட்டமடிப்பதால் மீட்பு பணிகள் தொய்வு ஏற்பட்டிருப்பதாக செய்தி வெளியாக இருக்கிறது. அதே நேரம் ஹிஸ்புல்லா தளங்களை தாக்குவதாக சொல்லும் இஸ்ரேல் இப்போது குடியிருப்புகள் நிறைந்த நகரங்களை தாக்குவது மனிதாபிமான பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. போர்க்களத்தில் மின்சாரம் மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவும் சூழலில் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் மிகப்பெரிய சவால் ஏற்பட்டுள்ளது. ஹிஸ்புல்லாவின் ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தரப்பில் கூறப்படுகிறது. அதே நேரம் ஈரானின் தலைநகர் டெஹ்ரானில் இன்று நடைபெற்று வந்த பிரம்மாண்டமான அல்குத்தின பேரணிக்கு அருகே அடுத்தடுத்து நிகழ்ந்த குண்டுவெடிப்புகள் உலகை அதிர வைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இப்படியான ஒரு நிலையில் மத்திய கிழக்கினுடைய மிக மோசமான நிலைமைகள் உருவாகி இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெறுகிறது. இந்த நிலையில் இந்த விவகாரங்கள் தொடர்பான தொடர்ச்சியான தரவுகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக மத்திய கிழக்கு மிகப்பெரிய பேரழிவினுடைய உச்சத்தில் இருக்கிறது என்பதும் 2 தரப்புகளுக்கு இடையிலான இந்த மோதலில் மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதும் நிதர்சனமாக இருக்கிறது. இந்த நிலையில் இந்த விவகாரங்கள் தொடர்ச்சியான அவதானிப்புகளை பெற்று வரும் நிலையில் உலகத்தினுடைய ஒட்டுமொத்தமான பொருளாதாரமும் முடங்கி போயிருப்பதும் உலக மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது மிக பாதாளத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதும் இதன் மூலமாக உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆகவே கார்முஸ் ஜலசந்தி மிக விரைவில் திறக்கப்பட வேண்டும் என்பதும் கப்பல் போக்குவரத்திற்கு தடையில்லாத ஒரு பாதை உருவாக்கப்பட வேண்டும் என்பதே பலருடைய எதிர்பார்ப்புமாக இருக்கிறது என்பதையும் தெளிவாக சொல்லிக் கொள்ளலாம். இவை அண்மைய செய்திகளினுடைய தொகுப்பாகும்.